நடுக்கி பாட்டி வீட்டில் வளர்த்துன வாத்து குஞ்சுக்கு காரில் அடிபட்டுருச்சு. அலாரம் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் போக வேண்டாமா? நானே தான் எந்திரிச்சு அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணணும், போய் சமைக்கணும். எப்படி தூங்குறா பாரு மருமக. எனக்கு வச்ச மருமக இப்படி இருக்கிறா. என்ன பண்ணுறது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்திரி, மணி 6 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கிற. கிச்சன்லேயே படுத்துக்கிட்டியா? நான் தான் அந்த ரூமில் படுத்துக்கன்னு சொன்னேன்ல. சரி சரி, எந்திரி சீக்கிரம். காலங்காலத்தில் வேலையெல்லாம் முடித்தோம்னா தான் மதியம் காட்டு பக்கம் வேற போய் வயலில் வேலை இருக்குது. எந்திரிச்சிட்டேம்மா. நைட்டு நிறைய வேலைம்மா. 12 மணி ஆயிடுச்சு படுக்கவே. கிச்சனில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பசங்களும் வந்து படுத்துக்கிட்டாங்க. அதான் நல்லா செந்து தூங்கி போயிட்டோம்மா. சரி, என்ன சாப்பாடுமா செய்யலாம் இன்னைக்கு? என்னத்த சொல்ல, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். அத்தை, நான் வந்துட்டேன். ஏதாவது காஃபி ஒரு டம்ளர் போட்டு தர முடியுமா? ஏதாவது எனக்கு வேலை இருக்கு அத்தை. ஒரு வேலையும் இல்லை, நாங்களே பண்ணிக்கிறோம். நீ போய் உன் குழந்தைய பாரு. இனி பட்டுக்குட்டி நல்லா தூங்குறானா? சரி, அவனை பார்த்துக்க. நான் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு. போயிட்டு வாங்க. சரிங்க, பாய். நானும் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன். விஜய், லல்லி, சிவானி, உங்களெல்லாம் எத்தனை மணிக்கு நான் வர சொன்னேன்? இப்பதான் வந்திருக்கிறீங்க. சரி வாங்க, நம்ம பால்ஸ் வந்து விளையாடலாம். நான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கேன். எல்லா பால்ஸையும் வச்சு பவுல்ஸ்ல நப்பி போட்டு நம்ம விளையாடணும். ஓகேவா? இன்னைக்கு செம்ம ஜாலியா விளையாட போறோம். நான் என்ன ஒடுக்கி பண்றது? எங்க அம்மா தம்பி வச்சுட்டு தூங்குறேன்னு தூங்கிடுச்சு. இப்பதான் எழுந்தாங்க, என்னையும் இப்பதான் எழுப்பி விட்டாங்க. சரி கூட இந்த பால்ஸ்ல நான் போட்டு உள்ள வச்சு விளையாடலாம். ஹே பசங்களா, எல்லாரும் நகருங்க. இன்னைக்கு ஃபுல்லா இந்த லல்லியோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. எடுத்து ஒவ்வொரு மணி பாலை தூக்கி போட்டு என்ஜாய் பண்ண போறேன் நானு. லல்லி ஒருத்தி ஆளுக்கு முன்னாடி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். லல்லி கொஞ்ச நேரம் அமைதியா யாரோ ஏதோ வித்துட்டு போற மாதிரி சத்தம் கேக்குது. கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, வாத்து குஞ்சு, வாத்து குஞ்சு, வாத்து குஞ்சு வேணுமாப்பா? சொல்லுங்கப்பா, இறக்கி வைக்கிறேன். ஆமாக்கா, இறக்கி வைங்க. நான் போய் அத்தைகிட்ட காசு தராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன். அத்தை உங்ககிட்ட காசு இருக்குது அத்தை? அம்மா கேட்டா தரமாட்டாங்க. நாங்க வாத்து குச்சி வாங்குறோம், ப்ளீஸ் அத்தை. எல்லாம் வாங்கினா ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்கடா. அமைதியா இருங்கடா. நல்லா பாத்துக்குவோம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரி, இந்த காசை பிடி. அக்கா அக்கா, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குதே. இன்னும் 4 தான் இருக்குதா? அக்கா, இருக்கிற எல்லா 4மே எங்களுக்கு கொடுத்துருங்கக்கா. சரி சரி, நீங்களே எடுத்துக்குங்க. வியாபாரம் முடிஞ்சா எனக்கும் சந்தோஷம்தான். நான் போய் வேற வேலையை பார்ப்பேன். அது எப்படிக்கா? 4 வாங்கியிருக்கனால எங்களுக்கு விலை கொஞ்சம் குறைச்சு வாங்கிங்க. இந்தாங்கக்கா காசு. அப்பாடா, ஒரு வழியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கோழி குஞ்சு வாங்கியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஜாலியா அதில் விளையாட போறோம். இரு நான் அம்மா கிட்ட போய் கொஞ்சோண்டு அரிசி வாங்கிட்டு வரேன். அம்மா, கோழி குஞ்சு வாங்கிட்டோமா, வாத்து குஞ்சு வாங்கியிருக்கோம். அரிசி கொஞ்சம் கொட்டித்தாமா கூடையில. பசங்களா, சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்தாங்க, கொட்டித்தரேன். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்களும் பத்திரமா விளையாடுங்க. இந்தாங்க, பிடிங்க. இந்த கோழி குஞ்சு வேற கியா கியான்னு கத்திக்கிட்டே இருக்குது. அந்த வாத்து குஞ்சு கோழி குஞ்சுக்கெல்லாம் இற போடுங்கடா முதல்ல. என்ன சாப்பிடவே மாட்டிருக்கு. பேசாம எனக்கு ஒரு ஐடியா. கூடையில இருக்கனாலதான் சாப்பிடல. இத தூக்கி அப்படியே தரையில ரோட்ல புல்லுல எல்லாம் கொட்டுங்கடா. அதை கொத்தி கொத்தி அழகா சாப்பிட்டுரும். முதல்ல கொடுங்க, நானே எல்லாத்தையும் கொட்டுறேன். வேதாள பையன் தாங்க முடியலையே. டேய், புல்லுல கொட்ட சொன்னா ஏன்டா ரோட்ல கொட்டி வைக்கிற? எல்லா கோழி குஞ்சு ரோட்டுக்கு போயிடுச்சு. ஐயோ, அங்க வேற ஒரு கார் வருதே. டேய் தம்பி, காரை நிறுத்துறா. ஐயோ, சொல்லாம இடிச்சிட்டானே. என்னாச்சுன்னு தெரியலையே. வாத்து குஞ்சு வேற பறந்து போய் விழுவுது. ஐயோ, என்னடா இவ்வளோ ரத்தம் வாத்து குஞ்சுக்கு. ஐயோ, சாரி தம்பி, நான் தெரியாம ஃபாஸ்டா வந்துட்டேன். நீங்க ஏன் ரோட்ல பண்ணுனீங்க? அதனாலதான் தெரியாம இடிச்சிட்டேன். இதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க, நான் காசை கொடுத்துட்றேன். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், எங்க கோழி கொஞ்சம் காப்பாத்துங்க, அது போதும். சரி வாங்க, உங்க கார்லயே ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் நம்ம எல்லாரும். கோழி கொஞ்சம் எடுங்க. To be continued.